பார்த்த உடனே சாப்பிடலான்னு தோணுது போய் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் சாப்பிட்டா உள்ளுக்குள்ள 38 சல்லி மிஷின் கடகடன்னு சுற்றுற மாதிரி சுற்றுது. அப்படியே கிருன்னு வருது, வாம்பிட்டா வருது, என்னென்னமோ பண்ணுது. ஃபாஸ்ட் ஃபுட்டில் என்னென்னலாம் பண்ணுறாங்க தெரியலையே. கேட்டால் அது சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க பதில. ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டு அந்த சுவைக்கு அடிமையாயிட்டு மக்கள் வந்து நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்ற அந்த அடிப்படை இல்லாத வாழ்ந்துன்னு போயின்னுக்கிறாங்க. நல்ல முறையில் வந்து செய்கிறாங்களா, சுத்தமாக இருக்குதா அப்படிங்கிறத அதை அவங்க வந்து அந்த போகிற அந்த நேரம் காலம் அந்த வேகத்தில் இதை கண்காணிக்கிறது இல்லை. அதிகமாக பார்த்தா அந்த பசங்க தான் சாப்பிட்றாங்க, சிறு வயது குழந்தைகள் தான் சாப்பிட்றாங்க. ஆனால் பெரியவர்கள் பிள்ளைங்க ஆசைப்படுதேன்னு கேட்டு வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பெரியவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை அவங்களுக்கு. அது சுவை காட்டுறதுக்கோசரம் அந்த கெமிக்கல் எல்லாம் கலந்து மக்களுக்கு அதை விற்று அது பணமாக்குறாங்க. அந்த பசியின் சூழ்நிலை ஏதோ ஒன்று சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அந்த தெருக்களிலோ இல்லை வேறு ஒரு நல்ல கடைகளிலோ ஆர்டர் செய்தோ இல்லை கையேந்தி பவனில் கைகளை வாங்கியோ சாப்பிடுகிறார்கள். ஆனால் சாப்பிட ருசியாக இருக்குது. ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நைட்டு வரைக்கும், அதாவது நைட்டு தூங்கும்போது வரைக்கும் பசி எடுக்கிறது இல்லை. என்னான்னு தெரிஞ்சால் அவங்க ஃபுல்லாக சாப்பிட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் காலை கடை முடிக்கும் போது தான் தெரியுது அது வந்து அந்த செயற்கை முறையில் அது உணவு ருசிக்காக போட்டு அது செய்கிறதுனால அது வந்து ஜீரணம் ஆகிறதில்ல. இதய கோளாறு, ஹார்ட் அட்டாக்கு, ஜீரண கோளாறு, கிட்னி ஃபெயிலியர் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சே சாப்பிட்றாங்க. கேன்சர் உள்ளிட்ட அபாயகரமான நோய்கள் வருவதற்கு காரணம் இது போன்ற ரசாயனங்கள் தான். நிர்வாகம் பண்ற அந்த அரசு அதிகாரிகளும் அதை சரிவர என்ன ஃபாலோ பண்ணலன்னு தோணுது. துரித உணவு எவ்வளவு துரிதமா நம்ம உடல் உட்கொள்றோமோ அதே அளவு துரிதமாக வந்து மக்களுக்கு நிறைய வந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது. நம்ம இயற்கையாக விளையிற பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே நம்ம வாங்கி சாப்பிடலாம். எது செய்யறோம் நம்ம வீட்டிலே நம்ம எதுவாக இருந்தாலும் செய்யலாம். அதை வந்து அரசாங்கம் சொன்ன மாதிரி முறையாக அவங்க ஃபாலோ பண்ணி பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சரியான முறையில் வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா அனைவருக்கும் நல்லாயிருக்கும்.